அங்கே இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் வியானா சொல்கிறத ஏற்றுக்க விரும்பலை. ஏன்னா சாண்ட்ரா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க, திவ்யா எல்லாருமே ஆரம்பித்தாங்க. இல்லை இது இப்போ பேச வேணாம், ஏன்னா அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறாங்க, நான் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுறோம், வெளில போனதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் வந்து இல்லைங்க இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி விக்கல்ஸ் வந்து ஐம் டன், இதுக்கு மேலே நான் இங்கே யாரையுமே ஹர்ட் பண்ண விரும்பலை, நான் திவ்யாவெல்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் அவ்வளோ கஷ்டப்படுத்தினேன், இது இனிமேல் நடி பண்ண முடியாது, ஐம் டன், நான் அவங்க கூட வந்துடுறேன் வியானா அப்படின்னு சொல்லும்போது இருக்கவங்க எல்லாருமே இல்லை இதை நீங்கள் சொல்லக்கூடாது, வந்தாச்சு இருந்தாச்சு, இங்கே இருக்கிறதும் வெளில போகிறதும் உங்கள் கையில் கிடையாது, அது பிக் பாஸ் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேஸ்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ வியானா அவனை சொன்னாங்க, ஏங்க நீங்கள் வரீங்கன்னா நான் உங்களை அழைச்சிட்டு போக முடியாது, நான் யாரை அழைச்சிட்டு போகிறேன், நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா, நீங்களே உங்களை சூஸ் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் விக்கல்ஸ் மேலே ஒரு பெரிய வன்மத்தை கொட்டின மாதிரி தெரிஞ்சிச்சு. விக்கல்ஸ் மேலே நம்மளுக்குமே பல விமர்சனங்கள் இருந்து நம்மளும் விமர்சனம் பண்ணோம். என்னன்னா இவர் ஒரு மாதிரி நல்ல புள்ள அப்படிங்கிற மாதிரியே இருந்துகிட்டே கேமை சேஃப் ஜோனாக விளாட்றாரோ அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் நம்மளுமே வச்சோம். பட் நேத்தி சொன்னது, வியானா சொன்னது கொஞ்சம் ரொம்ப ஓவர்டுவா, இல்லை வெளில போயிட்டோமே இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன கவலை அப்படிங்கிற மாரி பேசினாங்களா அப்படிதான் தெரிஞ்சு. ஏன்னா ரொம்ப அழகாக எமோஷ்னலாக அவங்கள பிரேக் பண்ணாங்க. அதுக்கு விக்கல்ஸ் ஓகே நீ சொன்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இது என்னோட பர்ஸ்பெக்டிவ் நான் ஏற்றுக்கிறேன்,